சர்வதேச அமைதியை குலைக்க வேண்டாம், இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்த வடகொரியா. வடகொரியாவின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான கொரியன் சென்ட்ரல் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு மார்ச் நடுப்பகுதியில் இஸ்ரேல் மீண்டும் போரை தொடங்கியதுதான் இப்போது நடக்கும் குழப்பத்திற்கு காரணம். காசா பகுதியை திருட்டுத்தனமாக அபகரிப்பதை நோக்கமாக கொண்டு இஸ்ரேல் இந்த போரை நடத்தி வருகின்றது. பாலஸ்தீனியர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தும் தன்மையிலிருந்து இஸ்ரேல் மாறவே இல்லை. இந்த போர் முடிந்தவுடன் காசா பகுதியை அமெரிக்கா எடுத்துக்கொள்ளும் ட்ரம்பின் திருட்டு திட்டத்திற்காகவே இஸ்ரேல் இது போன்ற கொடூரங்களை செய்து வருகின்றது. அமெரிக்கா பின்புலத்துடன் இஸ்ரேல் செய்து வரும் இந்த நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை யார் கெடுக்கின்றார்கள் என்பதை காட்டும் விதமாக அமைந்திருப்பதாக வடகொரியா தெரிவித்துள்ளது. காசாவில் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இருந்து வெளியேற மாட்டோம் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் நேற்று அறிவித்த நிலையில் வடகொரியாவிலிருந்து இப்படி ஒரு அறிவிப்பு வந்துள்ளது. ரஷ்யா இஸ்ரேலிய கைதியை விடுவித்ததற்கு ஹமாஸிற்கு நன்றி தெரிவித்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கடந்த பிப்ரவரி 15 ரஷ்ய இஸ்ரேலிய கைதியான அலெக்சாண்டர் ட்ருஃபானோவ் 500 நாட்களுக்கு பிறகு ஹமாஸால் விடுவிக்கப்பட்டார். தற்போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் விடுதலையான ட்ருஃபானோவிடம் நேரடியாக பேசியுள்ளார். அதில் பாலஸ்தீன மக்களுடன் ரஷ்யாவிற்கு நீண்ட நாள் நிலையான உறவு இருந்து வருகின்றது, அதுதான் உனது விடுதலைக்கு காரணம். இந்த மனிதாபிமான நடவடிக்கைக்கு ஹமாஸின் அரசியல் தலைமைக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் என்றும், காசா சிறையில் இருக்கும் ஒவ்வொரு பணைய கைதிகளும் விடுதலை ஆவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருப்பதாக விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார். லண்டன் சென்றுள்ள இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் திடீரென்று வழக்கு தொடர்ந்த லண்டன் அமைப்பு சிக்கலில் இஸ்ரேல் அமைச்சர். காசா பகுதியில் தொடர்ச்சியான இனப்படுகொலை குற்றங்கள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக கமல் அத்வான் மருத்துவமனையை குறிவைத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை பல்வேறு தாக்குதல்களை நடத்தி அதில் பணியாற்றி வந்த மூத்த மருத்துவரான டாக்டர் குஷாம் அபு சாஃபியாவை கைது செய்து இஸ்ரேல் சித்திரவதை செய்து வருகின்றது. இந்நிலையில் இந்த இனப்படுகொலை குற்றவாளிகளில் ஒருவரான இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் கிதியோன் சார் லண்டன் வந்திருக்கின்றார். அவரை உடனே UK அரசு கைது செய்ய கோரி ஹிந்து ரஜப் மனித உரிமை அமைப்பு, குளோபல் லீகல் ஆக்ஷன் நெட்வொர்க் போன்ற அமைப்புகளுடன் பல மருத்துவர்களும் இணைந்து UK அட்டார்னி ஜெனரல் மற்றும் பொது வழக்கறிஞர்களின் இயக்குநரிடம் வழக்கு பதிவு செய்ய முறையிட்டு வருகின்றனர். மேலும் கிதியோன் சார் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை மிக தீவிரமாக செயல்படும் என்றும் கூறியிருக்கின்றனர். இதனால் லண்டன் சென்றுள்ள கிதியோன் சாருக்கு இஸ்ரேல் திரும்பி வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் இனப்படுகொலையில் பங்கெடுத்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினர் உலகில் எந்த நாடுகளுக்கும் செல்ல முடியாமல் தப்பித்து ஓடி வரும் நிலையில் இஸ்ரேல் அமைச்சருக்கு அதே போன்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது. 24 மணி நேரத்தில் 3 மெகாவாட் டேங்கர்களை அழித்த ஹமாஸ் நேற்று புதன்கிழமை காசா நகரத்தில் உள்ள அல்-துஃபா பகுதியில் ஹமாஸின் ராணுவ பிரிவாளர் அல்-கசாம் பிரிகேட்ஸிற்கும் இஸ்ரேல் ராணுவத்திற்கிடையே கடுமையான மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் அல்-கசாம் பிரிகேட்ஸ் இஸ்ரேலின் 3 மெகாவாட் டேங்கர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. ஒரு மெகாவாட் டேங்கரின் விலை 30 கோடி ரூபாய் ஆகும். 24 மணி நேரத்தில் 3 மெகாவாட் டேங்கர்களை காலி செய்திருப்பது இஸ்ரேலின் இவ்வளவு தாக்குதலுக்கு பிறகும் ஹமாஸ் நிலை குலையாமல் இருப்பதை தெளிவாக காட்டுகின்றது. போர் நிறுத்தத்திற்காக கையெழுத்திட்டவர்களை திரும்ப பெற கூறி கெஞ்சும் இஸ்ரேல். காசாவில் நடைபெறும் போரை உடனே நிறுத்த கோரி இஸ்ரேலின் அதிகார வட்டத்தில் இருக்கும் பலர் கோரிக்கை கடிதத்தில் கையெழுத்திட்டு இஸ்ரேல் அரசிற்கு அனுப்பியுள்ளனர். இஸ்ரேல் விமானப்படை அதிகாரிகள், கப்பற்படை அதிகாரிகள், ராணுவ உளவு பிரிவை சேர்ந்தவர்கள், காவல்துறையினர் ஆகியோர்களை தொடர்ந்து தற்போது ராணுவ மருத்துவர்களும் போரை உடனே நிறுத்த வேண்டும் என்று கையெழுத்திட்டுள்ளனர். நிலைமையை கட்டுப்படுத்த முடியாததால் முதல் கட்டமாக கையெழுத்திட்ட அனைத்து ராணுவ மருத்துவர்களையும் பணி நீக்கம் செய்ய இஸ்ரேல் ராணுவம் முடிவு செய்துள்ளது. மேலும் போர் நிறுத்தத்திற்காக கையெழுத்திட்டுள்ள மற்ற துறை அதிகாரிகள் அதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேல் அரசு தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அப்படி திரும்ப பெறாத அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்பி விளக்கமளிக்க அழைத்துள்ளது. போரை உடனே நிறுத்த தொடர்ந்து பல்வேறு துறைகளின் அதிகாரிகள் கையெழுத்திட்டு வருவது இஸ்ரேல் உள்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி வருகின்றது. இதை கையாள முடியாமல் இஸ்ரேல் அரசு திண்டாடி வருகின்றது. கடந்த சில தினங்களாக கிழக்கு ஜெருசலத்தில் உள்ள அல்-அக்ஸா மசூதி வளாகத்திற்குள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பாளர்கள் அத்துமீறி நுழைந்து வரும் நிலையில் இன்று சுமார் 1650 ஆக்கிரமிப்பாளர்கள் இஸ்லாமியர்களின் 3வது புனித ஸ்தலமான அல்-அக்ஸா மசூதிக்குள் அத்துமீறி நுழைந்துள்ளனர். இவர்களுடன் இஸ்ரேல் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அத்துமீறி இருப்பது தெரிய வந்துள்ளது. இன்று காசா பகுதியில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய பல்வேறு தாக்குதலில் 27 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளனர். இதன் மூலம் காசா போர் தொடங்கியதில் இருந்து இதுவரை 51,065 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர்.